நம்மத்திலே எதிர்பாராத விதமாய் கடந்த வாரத்தில் அருமையான குடும்பத்தை நாங்கள் போய் சந்திக்கும் பொழுது இந்த வாரத்தில் ஒரு சொல்லிட்டு கேட்கும் பொழுது கூட அவர் நிறைய ஆங்காங்கு அவருக்கு ஒரு திருச்சபை இருக்கிறது. பெரியபாளையம் பகுதியில அந்த இடத்துல ஒரு திருச்சபையை அங்கு வைத்திருக்கிறார். அந்த இடத்துல தொடர்ந்து சுவிசேஷ ஊழியங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர் அண்ணன். அவங்க ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துல, அவங்க செவ்வாத இளைஞர் இயக்கத்திலும் கூட ஒரு வாலிப வயதில் அவர்கள் இணைந்து அவர்கள் மறைவாய் இருந்து பணி செய்கிறவர்கள். அதனால எப்போ பெரிய பெரிய கேம்ப்லாம் நான் கேள்விப்பட்டது அப்படிதான். அவர்கள் அந்த கேம்ப்ல போடுறதான அந்த புல் வெட்டுற வேலை, காயந்தம் பண்ற வேலை, அந்த ஸ்டேஜ் இப்படிப்பட்ட பணிகள் அங்க டென்ட் எல்லாம் போடுவாங்க. எல்லாரும் தங்குறது ரூம் எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் அவங்க வாலிப வயதிலிருந்து அவர்கள் செய்து தேவன் தேவனுக்காய் உழைத்து இன்றைக்கும் கூட பணி செய்து கொண்டே ஒரு ஆலயத்தை அங்கு நிர்வகித்துக் கொண்டு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலும் இணைந்து கிட்டத்தட்ட 400 மிஷனரிகள் வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறார்கள். அவர்களை அந்த மிஷனரிகளை பயிற்றுவிக்கிற, போஷிக்கிறதான, நிர்வாகிக்கிறதான ஒரு பெரிய பொறுப்பிலிருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மத்துல வந்திருக்கிறது ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி என்று சொன்ன வார்த்தை காரணம். வாழ்க்கையே நமக்கு ஆவியானவர் என்னோடும் எங்களோடும் கூட கர்த்தரை பேசும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, ஆண்டவரே ஒரு சவால் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றவர்களாக, ஆண்டவரே எதையாவது உமக்காக செய்ய வேண்டும் என்று தீவிரமாக செயல்படுகிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கக்கூடியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சகோதரர்கள் சொன்னது போல தேவனுடைய செய்தியை கொடுப்பது என்னுடைய வேலை. எல்லாருக்கும் நாம் ஊழியக்காரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனக்கு நம்ம மாத்திரம் இங்கே போய் ஜோம் பண்ணிட்டு போற இல்லை. நல்ல ஜோம் பண்றீங்க. என்னுடைய மனதில் உள்ள ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்காக நீங்க தீவிரமாய் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஏன் அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறுவதில்லை என்று சொன்னா அதற்கு நாம் தாங்க. யார் காரணம்? நம்ம தாங்க. அதுக்காக நீங்க அதிகமா ஜெபம் பண்ண சொன்னாங்க. நம்ம கூட மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இறைவன் எதிர்பார்க்கிற ஒரு சாட்சியின் வாழ்க்கை நம்முடைய நாட்டில் இல்லாததுனால அநேகர் யாரை ஏற்கிறது இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். கிறிஸ்தவத்திலே ஆண்டவர் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு ஜெப குறிப்பு, நான் அதிகமாக ஜெபிக்கின்ற ஒரு காரியம், கிறிஸ்தவரிடத்திலே நல்ல ஒரு அன்பும் ஐக்கியமும் இருக்கு. நீங்க அநேகர் ஒரே சபையிலே இருக்கிறது இல்ல. நான் சொல்ற ஐக்கியம் சபைகளுக்குள்ளே, சங்கங்களுக்குள்ளே எல்லா இடத்திலும் ஒரு அன்பும் பாசமும் இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு தெய்வம், நசர தெய்வங்க இருக்காங்க கிறிஸ்தவங்களுக்கு. நிறைய பேர் இருக்காங்களா? 330 கோடி தெய்வங்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கிறோமா? நம்ம ஒரே ஒரு தெய்வம் தான் நமக்கு இருக்கிறார். நம்ம கிட்ட ஏன் அன்பு காணப்படவில்லை யோசித்து பார்க்க இல்லை. ஆனா இங்க ஊழியத்தை செய்வதற்காக வந்து விட்டார்கள். ஆகவே நீங்க உங்க சபையிலிருந்து என்னுடைய ஜெபம் மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், அந்த வெற்றிடத்தை தொழில் பண்றதுக்கு உங்க சபையிலிருந்து ஒரு ஊழியர்கள் அங்க என்ன பண்ணணும், போக வேண்டும். அதற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். எங்களுடைய பாஸ்டர் விட்டு வந்த பணியை செய்வதற்கு எங்கள் சபையிலிருந்து வாலிபர்களை எழுப்புங்க, வாலிப பெண்களை எழுப்பி அனுப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில வாலிபர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிற ஒரு கூட்டம் அல்ல. வாலிபர்கள் என்ன வயசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 13 to 30 வயது வரை உள்ள திருமணம் ஆகாது வாலிபர்கள் இறைவனுக்காக நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்ல ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குமே, ஆனால் நீங்க கண்டிப்பா அந்த கூட்டத்தில் என்ன பண்ணணும், பங்கு பெறணும், அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். சும்மா அப்படியே நம்ம கூட்டத்துக்கு போயிட முடியாது. சௌரத்தில் நீங்க கேளுங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ணி உங்களை அவர்கள் செலக்ட் பண்ணுவார்கள். ஆனால் அந்த கூடுகையிலே நீங்கள் பங்கு
என்றால் அதில் பங்கு பெறுகிற 500 வாலிபர்களை எழுப்பணும். 500 வாலிபர்கள், பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், 500 பேரை இந்த தேசத்தில் எழுப்பி இறைவனுக்காக எதையும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் செய்கிறதற்கு தயார்படுத்துகின்ற ஒரு காரியத்தை அந்த கூடுகையிலே செய்ய நாம் இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியாக நான் விரும்புறேன். ஒருவேளை இங்க யாராவது நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ற மாதிரி யாராவது கொஞ்சம் ஃப்ரீயா பேசுற மாதிரி யாராவது இருக்கிறீங்களா? வாலிபர்கள்ல பெருசா கஷ்டமான கேள்விலாம் நான் கேட்க மாட்டேன். யாராவது நிறைய பேர் முன்னாடி பாட்டு லீட் பண்ணீங்க, கீபோர்டு வாசித்தீங்க, யாராவது ஒருத்தர் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஒன்றும் கஷ்டமான கேள்வி கிடையாது. நான் திருப்பி சொல்றேன். யாராவது ஒரு ஆள் நான் எல்லார்ட்டையும் கேட்டேன்னு வச்சுங்க, அது ஒரு மாதிரி இருக்கும். யார ஒருத்தருமே ரெடி இல்லையா? தம்பி நீங்களா? அந்த கை காமிக்கிறாங்க. சரி, ஓகே, எடிகோ. சரி, நானே கேட்டு ஒருத்தர உங்களுக்கு என்ன வயசா இருக்கு? சரியான ஆளுதான் நான் கேட்கிறேன். ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, 13 வயசுல ஆண்டவரை என்ன பண்ணேன், ஏற்றுக்கொண்டேன். இந்த கேம்ப் உங்க நடத்துறப்போ அந்த வாலிபர் 500 வாலிபர்கள் எழுப்போம். நாங்க சர்டிபிகேட் உட்கார வைக்கிறதுல வெளியே விட்டுறாங்க. சண்டே ஸ்கூலுக்கு போ, அங்க போ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த 13 வயசுல என்ன வெளியே அனுப்பிட்டீங்கன்னா ஆசீர்வாத இளைஞர் கூட்டத்திலே நான் இன்னைக்கு இங்க இருக்க முடியாது. 13 வயதிலே ஆண்டவர் என்னை சந்தித்தார். சரி தம்பி, அவருக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க, யாரோ வேணான்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா, சர்ச்சுக்கு இப்போ வந்திருக்கிறீங்க. எதனால இங்க வந்திருக்கிறீங்க சொல்ல முடியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. சரி, ஓகே. சரி, இதுக்குடைய பதில நான் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டேன் இல்லையா? ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? யாரா இருந்தாலும் எந்த வயசுல வேணா நீங்க இருக்கலாம். ஏன் இங்க இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு பதில் தான் நீங்க என்னுடைய தேவனுடைய செய்தியை நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். இன்னொரு நான் அந்த கருத்துக்கு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில நீங்கள் இறைவனோடு ஒரு சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சந்திப்பை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல நான் விரும்புறேன். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை மறந்து, நோ ஒன் இஸ் a born Christian. எந்த ஒரு மனிதனும் பிறப்பிலே அவன் கிறிஸ்தவனாக பிறக்க முடியாது. நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன், நோ ஒன் இஸ் a born Christian. எந்த ஒரு மனிதனும் பிறப்பிலே அவன் கிறிஸ்தவனாக பிறக்க முடியாது. முடியுமா? அப்பா அம்மா பாஸ்டர் இருக்கலாம், மிஷனரியா இருக்கலாம். நம்ம குழந்தை என்ன குழந்தைங்க, கிறிஸ்தவ பேர் கூட நீங்க என்ன பண்ணலாம், வைக்கலாம். அந்த குழந்தை கிறிஸ்தவ பிள்ளையா? சொல்லுங்க. சரி, இன்னொரு வித்தியாசம். ஆண்டவர் சொன்னாரு, கடைசியா ஒரு கட்டளைய ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு? என்ன கட்டளை கொடுத்தாரு நம்ம எல்லாருக்கும்? சகல ஜனங்களுக்கும் சீஷராக்கி. அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேர் எப்படிங்க எப்போ வந்துச்சு பைபிள்ல தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 11 இருக்கு. எப்போ யாருக்கு கிறிஸ்தவர்கள் பேர் வந்துச்சு? சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள். அந்தியோகியா பட்டணத்திலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். சோ அப்போ யாரு கிறிஸ்தவனா? யாரு? சீஷர்கள். அப்படிதானே? சீஷன்னா யாரு? யாருங்க சீஷன்? ஒரு நபரை, இயேசுவை, அவர்தான் என் குரு அப்படின்னு யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் யாரா இருக்க முடியும். சோ பிறந்த குழந்தை இயேசுவ குருவை ஏத்துக்க முடியுமா? முடியுமா? கிறிஸ்தவ பேர் வேணா வச்சுக்கலாம். இம்மானுவேல் பேர் என்ன பண்ண அழகா வைக்கலாம். சோ எனக்கு 2 பெண் குழந்தைகள். எங்க மனைவி சொன்னது மாதிரி இந்த குழந்தைகள் கொஞ்சம் விவரம் தெரிகிற பொழுது நான் அவங்க 2 பேர்ட்டையும் சொன்ன ஒரு காரியம்,
நீங்க 2 பேரும் கிறிஸ்தவம் கிடையாது. நீங்க 2 பேரும் யாரும் கிடையாது. ஊழியத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். சின்ன குழந்தையில இருந்து என் கூட வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஏன்னா நான் கும்பிடுகிறேன், நான் உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு நீங்க யாரா மாறணும், கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர்கள் ஆமா அவர் தான் தெய்வம்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் என்ன பண்ணோம், கொடுத்தோம். ஸோ அதனால நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற அருமையான சிறுவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய குழந்தைகளை அவருடைய வழியில் என்ன பண்ணணும், நடத்த வேண்டும். ஸோ இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜியன். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவம் என்ன பண்றான், மதம் மாற்றான், மதம் மாற்ற தடை சட்டத்தை தான் போட்டுட்டு இருக்கான். நம்ம மதமே மாற்றக்கூடாது, நம்ம மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அதான் நான் கேள்வி கேட்டேன், நீங்க எப்போ எந்த காரணத்தினால இங்க உள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க? ஏதாவது ஒரு காலகட்டத்திலே நீங்கள் ஆண்டவரோடு ஒரு சந்திப்பு உங்களுக்கு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்குமே, ஆனால் தான் நாம் யாருடைய பிள்ளையாக இருக்க முடியும், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க முடியும். ஸோ என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்கவுண்டர் வித் காட், தேவனோடு ஒரு சந்திப்பு என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். நம்ம இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும் நினைக்கிறேன். நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட இல்ல பெரியவங்கள்ட்ட கேட்கிற ஒரு காரியம், என்னைக்கா எப்போ நீங்க தேவனை சந்தித்தீர்கள், எப்பொழுது நீங்கள் தேவனை, அந்த கேள்வியை ஏன் உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்காம எப்போ நீங்க தேவனை சந்தித்தீர்கள். தேவனை சந்திக்காம இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒருவேளை அப்படி இருப்போமே ஆனால் இந்த நாளிலே தேவனை என்ன பண்ணணும், சந்திக்கும்படியாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். சரிங்களா? தேவனை சந்தித்த எப்படி சந்திக்கிறோம் அதெல்லாம் பார்க்கலாம். தேவனை சந்தித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய 5 காரியங்களை, பல காரியங்களை சொல்ல முடியும், 5 காரியங்களை நான் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். தேவனை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையிலே முதல் அவனிடத்திலே காணப்பட வேண்டிய ஒரு காரியம் மனம் மாற்றம், சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். அதான் முதலே சொன்ன உங்களுக்கு, நீங்க கிறிஸ்தவனா இருக்கணும்னா மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இருக்கணும், மனம் மாற வேண்டும். ஆண்டவருடைய முதலாவது செய்தியை அதான் ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் நான் இந்த காரியத்தை ஆணித்தரமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம், வேத புஸ்தகம் வச்சிருக்கவர்கள் வேத புத்தகத்தை எடுத்து பார்க்கக்கூடியாக நான் விரும்புகிறேன். இறைவனுடைய இயேசுநாதர் கொடுத்த முதல் செய்தி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் படிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். என்னங்க பண்ணாரு? ஃபர்ஸ்ட் இயேசுநாதர் சொன்னது என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். மனம் திரும்புகிற, மனம் திரும்புவதுன்னு சொல்றாரு. உடனே என்ன சொல்றாரு அடுத்தது? பரலோக ராஜ்யம். என்ன இது ரெண்டுக்கும் தொடர்பு என்ன இருக்குது? மனம் திரும்புகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஒரு குடிகாரனா இருக்கிறேன், நான் ஆண்டவரை இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் குடி பழக்கத்தை விட்டு நல்ல ஒரு மனுஷனாக நான் மாற வேண்டும். அப்படிதானங்க? நான் ஒரு கொலைகாரனாய் இருக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்னோட வாழ்க்கை மாற்றப்பட வேண்டுமானால் அந்த கொலை செய்கின்ற அந்த குணத்தில் இருந்து நான் நல்ல ஒரு மனிதனாக மாற வேண்டும். அப்படின்னு அடிக்கிட்டே போலாம், நீங்க யோசித்து பாருங்க. மனம் மாற்றம் அடைய வேண்டுமா? சரி, மனம் திரும்புங்கள். அடுத்தது என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம். ஒரு காரியத்தை நான் இந்த இடத்துல ஷார்ட்டா சொல்றேன். நீங்கள் மனம் திரும்புவதற்கு முன்பு நீங்கள் வேறு ஒரு ஆட்சிக்குள்ளாகி நீங்கள் இருக்கிறீர்கள், அல்லது வேறு ஒரு அரசாட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்க என்னைக்கு மனம் திரும்புகிறீர்களோ அப்பொழுது நீங்க எந்த ஆட்சிக்குள்ளாக வரீங்க? பரலோக ராஜ்யம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த ராஜ்யத்திற்குள்ளாக இறைவனுடைய ஆளுகைக்குள்ளாக நீங்க வர்றீங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதருக்கும்
அதிபதி யாருங்க? யாரு? சாத்தான் தான் அதிபதி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசுநாதர் சொன்னாரா இல்லையா, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே. சோ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் மாற்றம் அடையாத எல்லாருக்கும் அதிபதி யாருதான்? பிசாசு. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சோ நீங்க மனம் திரும்புகிற பொழுது நீங்கள் பிசாசுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தனா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் என்ன பண்ணுகிறோம்? மாற்றப்படுகிறோம். சோ நீங்க மனம் திரும்புவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சட்ட திட்டங்களுக்கும் மனம் திரும்பிய பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற சட்ட திட்டங்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு என்ன பண்றது உலகத்திலே இருக்குதுன்றத மறந்துடக்கூடாது. நான் தெளிவா சொல்றேன், மனம் திரும்புங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில தேவனை சந்திக்கின்ற ஒரு நமக்குள்ள இல்ல அப்படின்னா, சந்திச்சா மனமாற்றம் கண்டிப்பாய் இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவனாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது வேஸ்ட். சரி, நான் ஒரே ஒரு சட்டத்திட்டத்தை மாற்றி சொல்றேன். உலகத்தினுடைய அடிப்படையில ஒரு அருவாள் எடுத்து ஒருத்தனை வெட்டாதான் நான் யாரு? கொலைகாரன். அப்படிதானே? அப்படிதானங்க? ஆனா இங்க யாரும் அறுவாள் எடுத்து வெட்டினாலும் யாரு இருக்காதுல்ல? யாரா இருக்கீங்களா? யாரைய பொண்ணு போட்டாரு? நான் எங்க தப்பையில இருக்கிறேன், நான் பார்த்துருக்கணும். வீட்டுல கூட இருந்திருப்பாங்க. என்ன கொலைகாரர்கள். ஆனா இங்க நிறைய கொலைகாரங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன். பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டத்திற்குள்ள வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா நீ மனுஷ கொலைபாதகன் சொல்றாரு. யார் சொல்றா? இப்ப யாராவது கொலைகாரன் இல்லாம யாராவது நல்லவங்க இருக்கீங்களா? எல்லாருமே கொலைகாரம் தான் நம்ம பார்த்துருக்கணும். இதுக்கு சொல்ல விரும்பேன். ஒரு சட்ட திட்டத்தை நான் சொல்றேன். நீங்க மனமாற்றம் அடைகிற பொழுது பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக வருகிறீங்க. சரி, இன்னும் ரொம்ப பச்சையா போறேன், நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. விபச்சாரம் செய்தவர்களாக நம்ம யாராவது இருக்கிறோமா? என்னோட சர்ச்சையில் இப்படிலாம் கேள்வி நினைக்க கூடாது. சட்டத்தை சொல்றதுக்காக நான் சொல்றேன். சத்தியமா சொல்றோம், யாருமே பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு ஆணித்தரமா நம்ம சொல்ல முடியும். பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டம் என்ன தெரியுமா சொல்லுதுன்னா, ஒரு ஸ்திரீயை நீர் ஒரு இச்சையோடு கூட ஒரு பார்வையிலே பார்ப்பேனால் நீ அந்த ஸ்திரீயோடு கூட என்ன பண்ண? விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம கொஸ்டின் மார்க் போட்டு பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டு நினைக்க மனமாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதாப்போ? சோ மனம் மாறுகிற பொழுது உலகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு, உலகத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கே நம்ம கீழ்படினோம். பரலோகத்தினுடைய சட்டத்திட்டம் அதற்கு மேலானது என்பதை நீங்கள் மறந்து போய்விட கூடாது. சோ மனம் மாற்றம் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஏற்படணும். இன்னொரு நான் அதுக்காக என்ன சொல்றேன்னா, கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசம் காணப்படணுங்க. அப்படி இல்லைன்னா வேஸ்ட். நம்ம வாழ்க்கையில வித்தியாசம் அப்படின்னா தோற்றத்தின் அடிப்படையில வித்தியாசத்தை குறித்து வேதம் சொல்லவில்லை. வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? வித்தியாசம் காணப்படும். ஒருவேளை நீங்க எந்த வேலையில இருக்கலாம், படிக்கிறவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், இந்த இறைவனோடு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே சந்திப்பு என்றைக்காவது வந்திருக்குமே, ஆனால் அந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். நீங்க உங்க கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு வித்தியாசம் அந்த பாப்பாவுடைய வாழ்க்கையில இருக்குது, இந்த ஐயாவுடைய வாழ்க்கையில இருக்குது. நேற்று வரைக்கும் எப்படி இருந்தாரு, இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, வேறுவிதமாய் இருக்கிறாரே என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில வித்தியாசத்தை அவர்களால் காண முடியவில்லை என்று சொன்னால் நம்மகிட்ட என்ன நடக்கல? மனமாற்றம் நாம் ஏற்படவில்லை என்பதை நான் சொல்லின்படியாக விரும்புகிறேன். இறைவன் எதிர்பார்க்கிறவர் there must be a difference in our life. கிறிஸ்தவனுக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம் வேணுங்க. நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறப்பயே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லணும். இந்த பைபிளை தூக்குறதுனால அல்ல, சிலுவையை போடுறதுனால அல்ல, வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்வதனால இவங்க கிறிஸ்தவன் சொல்றதோட வாழ்க்கையை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்? இன்னொரு வசனத்தை படிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம். கிறிஸ்தவன் எந்த சூழல் எப்படி இருக்கணும் வேதம் சொல்றது. யோவான் 15ஆம் அதிகாரம் 150ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டுல 5ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய.
ஆண்டவர் சொல்றாரு, நானே திராட்சை, நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்துருக்கவங்களா யாருன்னா கொடி. செடி யாரும் கிடையாது, அதை நீங்க மறந்துடக்கூடாது. செடி யாரும் கிடையாது. 1ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி. அப்போ பொய்யான திராட்சை செடி இருக்கிறதுனால தானே பைபிள்ல ஆண்டவர் மெய்யான திராட்சை செடின்னு எழுதி வச்சிருக்காரு. அப்படிதானா? சோ நீங்க என்னைக்கு ஆண்டவரை சந்திக்கவில்லையோ அது வரைக்கும் நீங்க பொய்யான திராட்சை செடியில தான் என்ன பண்றீங்க, கொடியா இருந்திருக்கிறீங்க. சோ நீங்கள் மனமாற்றம் அடைகிற பொழுது உங்களுடைய கொடியானது அந்த பொய்யான திராட்சை செடியிலிருந்து வெட்டப்பட்டு மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவோடு கூட என்ன பண்ணும், ஒட்டப்படுகிற ஒரு அனுபவம் தான் மனம் மாறுகிற ஒரு அனுபவம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. சோ செடி நம்ம மனம் மாறிட்டோம் அப்படின்னா ரூட்டு யாரா இருக்காருங்க, ரூட் இயேசுவா இருக்காரு. அப்படிதானே? இப்போ நம்ம என்னவா இருக்கோம், ஒரு கொடியா அங்க ஜாயின், நிறைய கொடி இருக்குது, நம்ம ஒரு கொடியை என்ன பண்ணிருக்கோம், ஜாயின் ஆயிருக்குது. செடிக்கு செடியில வர்ற கொடியில வர்ற காரியம் எல்லாம் எங்கேருந்து வருது, எங்கேருந்து வருதுங்க, ரூட்ல இருந்து தானே வருது. ரூட்ல இருந்து செடிக்கு வந்து செடியில இருந்து தானே கொடிக்கு வருது. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த கொடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதாங்க? கண்டிப்பா இருக்குமா? சோ அதுதான் மனமாற்றம் என்று சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே செடியாகிய இயேசுவிடத்திலே ஒட்டப்படாத ஒரு அனுபவம் இருக்குமானால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாரும் என்று சொல்லி நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். சோ இன்னொரு காரியம், நான் ஏன் கிறிஸ்தவன் தான் தடையா இருக்கிறோம், கிறிஸ்தவனா மத்தவன் மாறுறதுக்கு அப்படின்னு சொன்னா, டிஃபரெண்ட் லைஃப் இருக்கணும்னு நான் சொல்றதுல வந்து பல காரியத்தை சொல்ல முடியும். கிறிஸ்தவன் என்னைக்கு நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறீங்களோ உங்ககிட்ட பயமே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஆண்டவர் தான் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்கப்படுகிறப்போ என்ன சொன்னாங்க செய்தி? பயப்படாதீர்கள். ஏன் பயப்படாதீங்க? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே. ஐயா, இதுவரைக்கும் பயந்து கொண்டுதான் இருந்தோம், இனிமேல் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இல்லைங்க, இன்று காப்பாற்றுகிற இரட்சகர். இரட்சகர்னா காப்பாற்றுகிறவர். நம்மை காப்பாற்றுவதற்காக ஒருவர் பிறந்து விட்டார். ஆகவே நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம். நீங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னு ஆண்டவர் இயேசுனார் தான் எனக்கு தெய்வம்னு நீங்க வாழ்க்கையில பயந்தீங்கன்னா, அதனாலதான் நீங்க அநேகர் கிறிஸ்தவ வரமாட்டாங்க. கிறிஸ்தவ நம்மளும் இந்த தெய்வத்தை கும்பிட்டு இருக்கோம், நம்மளும் பயந்துட்டு இருக்கோம். இவனை ஜீவனுள்ள தெய்வனை கும்பிடுறாங்கன்னா அவனும் என்ன பண்றான், பயப்படுறான். இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், கவலைப்படக்கூடாது. கிறிஸ்தவன் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. மத்தேயு 6ல பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றார், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் சொல்லிட்டே இருக்காரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாது இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். மத்த யாருல போய் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலையே பட கூடாது. இந்த 2 காரியம் இருக்கக்கூடாது. ஆனா இன்னும் 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சமாதானம் இருக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். சார், உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் என்னுடைய தாழ்மையான ஒரு கேள்வி, உங்களுடைய மனதிலே சமாதானம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்குதா? சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னா, தெய்வம் உங்க வாழ்க்கையில பிறந்திருக்கிறாரா? 2021 வருடங்கள் கடந்து போய்விட்டது. இயேசு இந்த உலகத்திலே வந்து தெய்வம் பிறந்தது உண்மைதான். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பிறக்கவில்லை என்று சொன்னால் அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியும். அந்த தெளிவா சொல்றாரு, சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இன்னைக்கு நினைக்கிறாங்க, அப்பா அம்மா என்னடா எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கான், நிறைய பிள்ளைங்க திட்டுறாங்க.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்றேன், வைத்து போகிறேன். ஏதோ ஒரு சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நமக்கு அந்த சமாதானத்தை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை மற்றவர்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க? கிறிஸ்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை, ஒரே பிரச்சனை வரும். எந்த இடத்துல நீங்க அந்த மீட்டிங்கு போனா அதான் சொல்லுவாங்க, கிறிஸ்தவனை ஏத்துக்கிட்டா உனக்கு என்ன வரும்? பிரச்சனை வருங்க, கூட கூட வரும். ஆனா என்னங்க வித்தியாசம்? அதுக்கு முன்னாடிக்கும் பின்னாடியும், அதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்தப்போ நம்ம கூட காப்பாத்துறவர் நம்ம கூட இல்ல. இப்ப கூட யார் இருக்கிறா? காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. சமாதானத்தை இழக்கவே கூடாது. நம்ம வீட்டுக்காரனுக்கு, நம்ம கிறிஸ்தவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரே பிரச்சனை, நமக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. அந்த சமாதானத்தை நாம் இழந்து விடக்கூடாது. அவன் கவலைப்படுவான், அழுவான், எல்லாம் பண்ணுவான், புலங்குவான். அவன் பார்ப்பான், என்னடா நம்ம பிரச்சனை தானே அவன் விட்டுக்கிறது, அவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறான், அவன் எப்படி நிம்மதியா இருக்கிறான். அப்போதான் அவனுக்கு தெரியும் இவர்களுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை மக்கள் பார்க்க வேண்டும். மனமாற்றம் அடைகிற பொழுது காணப்பட வேண்டும். யோவான் 15 அதிகாரத்துல இன்னொரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 11 வசனத்தை நான் படிக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய சந்தோஷம், அங்க சமாதானம்னாரு, இங்க என்ன சொல்றாரு? சந்தோஷம் அப்படின்றாரு. சந்தோஷத்தை குறித்து நீங்க மேல பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது அந்த சந்தோஷத்தை நமக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் கொடுக்கிறாரு. நம்ம கிட்ட சமாதானம் இருக்குதா? நீங்க நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சூசைட் பண்ணி சாவுறாங்க. எல்லா வசதியும் இருக்கு, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா டக்குன்னு சொல்றோம். சித்ரா அப்படின்னு ஒரு நடிகை என்ன பண்ணாங்க? சூசைட் பண்ணி செத்தாங்க. எவ்வளவு அழகு என்னெல்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு, BMW கார் இருந்துச்சுங்கிறாங்க, ஏசி பங்களா எல்லாம் இருந்துச்சுங்க. ஏங்க அவங்க சாவணும்? அவங்க கிட்ட என்ன இல்லை? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்ப நான் ஏதாவது உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் 1,00,000 கொடுத்து போய் கொஞ்சம் சமாதானம் சந்தோஷம் மார்க்கெட்ல அம்பத்தூர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வர முடியுமாங்க? ஆண்டவர் ஏற்கனவே வாங்கி அவர் உயிரே கொடுத்து நமக்கு என்ன பண்ணிருக்காரு? வாங்கி வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஒண்டி வாங்கிட்டு தான் வர முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். இரண்டாவதான ஒரு காரியம், நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், வேகமா சொல்லும்படியாக விரும்புகிறேன். மற்ற காரியங்களை சேஞ்ச் ஆஃப் மாஸ்டர். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களுக்கு வேறு யார் வேணாலும் லீடரா இருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த யங்ஸ்டர் இளம் வாலிபர்களை மாஸ்டருக்கு ஒரு வேர்டை யூஸ் பண்றாங்க. என்ன வேர்டு யூஸ் பண்றாங்க இன்னைக்கு? தலை. தலை யாரு உங்களுக்கு? நம்ம தலைய சொல்லல, நமக்கு யார் தலையா இருக்கா? யாருங்க தலை? இல்ல பாஸ். அதோட ஈஸியா புரியணும். தலை என்ன? தலை யாருங்க உங்களுக்கு தலை? யோசித்து பாருங்க. மத்தேயு 6 அதிகாரம். யாரு எந்த தலை வேணாலும் இருக்கலாம். நம்ம ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்பாக, ஆண்டவரை சந்தித்த பிறகு நமக்கு தலை மாற்றப்பட வேண்டும். யார் அந்த தலை? ஆண்டவர் சொல்றாரு 6 அதிகாரம் 24 வசனத்துல, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் சார். நம்ம தலையாரு இயேசுதான் நம்ம தலையா இருக்கணும். அதான் அங்க வேதம் சொல்லுது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது சார், முடியாது. ஆண்டவரை தலையா வச்சுக்கிட்டு உலகத்தினுடைய பொருளுக்கும் உலகத்தினுடைய காரியத்துக்கும் பின்னாடி நம்ம போயிட்டு இருக்க முடியாதுங்க சார். There is a difference between a Christian and non-Christian. இயேசுவை அறிந்தவர்களுக்கும் உண்மையாய் இயேசுவை பின்பற்றுவர்களுக்கும் இயேசுவை அறியாதவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது என்பதை அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். உலகத்தின் அதிபதி இயேசு கிடையாது, பிசாசு. அதான் ஆண்டவரே சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. சரி, உலகத்தினுடைய அதிபதி நம்ம கிட்ட பேசுவானா?
இன்னைக்கு பேசுறானா? பேசுறான். ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆண்டவர் அங்க என்ன பேசினாரு, அங்க பிசாசு என்ன, உலகத்தினுடைய அதிபதி என்ன பேசினா, அதேதான் இன்னைக்கு அவன் பேசிட்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா கூட பேசுவாங்க சார். கேட்கறது தான், நீங்க யாருடைய எந்த தலையை சொல்றதை கேட்கறீங்கன்றதான் முக்கியம். வாங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இது யாரு, எந்த தலை பேசுது? கடவுள் பேசுகிறார். எந்த தலைக்கு கீழே நீங்க இருக்கணும்னு சொல்றோமோ அந்த தலை பேசுது. என்ன சொல்லுது? நீ இந்த கனிய புசிக்க கூடாது, அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இப்போ வராரு இன்னொரு தலை. அவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வராரு. 4ஆம் வசனத்துல நான் படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. சார், 2 தலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? முதல் தலையாகிய நமக்கு இருக்க வேண்டிய தெய்வம் சொல்றாரு, நீ அதை சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டால் சாகவே சாவாய். இங்கே ஒரு தலை சொல்லுது, நீ சாப்பிட்டால் சாகவே. சார், இந்த சத்தம் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில கேட்டுக்கொண்டே இருக்கும் என்பதை நீங்க மறந்து போக கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருந்தாலும் இந்த 2 சத்தமும் நம்முடைய வாழ்க்கையில முடிவு வரைக்கும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். ஆனா எந்த சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் என்பது மிக முக்கியமான காரியம். நீங்கள் அதை மறந்து போக கூடாது. நம்முடைய வாழ்க்கையில யாருங்க எஜமானனா இருக்கிறாரு? யோசித்து பாருங்க. மூன்றாவதான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை சந்தித்த மனிதன் அதில் காணப்பட வேண்டிய மூன்றாவதான காரியம் சேஞ்ச் ஆஃப் வே, வழியிலே ஒரு மாற்றம். இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக வரைக்கும் நம்ம எந்த வழியில வேணாலும் போயிட்டு இருக்கலாங்க சார். ஆனால் என்று நீங்கள் இயேசுவோடு கூட உங்களுக்கு சந்திப்பு ஏற்படுகிறதோ, அப்ப எல்லா வழியிலையும் போக முடியாது, ஒரே வழியிலே தான் நீங்கள் போக முடியும் என்பதை நீங்கள் மறந்து போக முடிய கூடாது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் 14ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு வேதம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள். நம்ம எந்த வழியில போய் கொண்டிருக்கிறோம்? பெரிய வழி ஒண்ணு இருக்குதுங்க. நிறைய அன்னைக்கெல்லாம் ஹைவே போட்டுட்டே இருக்கான். நான் வந்து இந்த ராஜஸ்தான் குஜராத் பக்கம் ஃபீல்ட் விசிட் நான் போனப்போ, ராஜஸ்தான்ல இருந்து குஜராத் போட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பிரஸ் வே அப்படின்ற ஒரு வேலை எங்க காரு போச்சு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க இந்தியால. நோ சிக்னல், குஜராத்னா நோ சிக்னல், நோ ஸ்பீட் பிரேக்கர், எதுவுமே கிடையாது. கண்ணை மூடிட்டு வண்டி என்ன பண்ணலாம்? நீ ஓடலாம், எவ்வளவு ஸ்பீடு வேணாலும் போலாம். அது மாதிரிதான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். உலகம் அதான் போயிட்டு இருக்கு. அங்க ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது, கண்ட்ரோல் கிடையாது. நீ என்ன வேணாலும் செய்யலாம் சார். நீ குடிக்கலாம், வெறிக்கலாம், திருடலாம், கொல்லலாம், விபச்சாரம் செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். அது உலகத்தினுடைய பாதை. அங்க எதுவுமே கிடையாது, எந்த கண்ட்ரோலும் கிடையாது. எப்படி வேணாலும் வண்டி வேகமா போலாம் சார். அப்படிதான் இன்னைக்கு உலகம் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குது. நமக்கு ரொம்ப கஷ்டம் அதுல உள்ள போறது. ஏன்னா நமக்கு வந்து எல்லாம் ஃப்ரீயா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். கஷ்டமான வழியில போறதுக்கு யாராவது ரெடியா இருக்கிறீங்களா? போவோமா சார்? யோசித்து பாருங்க. ஆனா போய்தான் ஆகணும். யார் எந்த வழியில? இயேசுநாதருடைய வழியில போனீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும். யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். அவர் பின்னாடி தாங்க நாங்க போனோம். இடுக்கமா தான் இருக்கும் வழி. அங்க முள்ளு குத்தும். சில பேர் பாருங்க, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன்னு போடுறான். நீ கல்லும் முள்ளும் அவன் போற பாதையில சத்தியமா கிடையாது. நீங்க போற பாதையில, நான் போற பாதையில தான் என்ன இருக்குது? கல் இருக்குது, முள்ளு இருக்குங்க.
இயேசு அது நமக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். அதை பின்பற்றி போக வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது. அதனால குறுகலான வழியிலே போனோம், அகலமான வழியிலே இஷ்டத்துக்கு நல்ல. ஏன்னா நம்முடைய மென்டாலிட்டி என்ன தெரியுமா? மக்களுடைய மென்டாலிட்டி எங்க கூட்டம் இருக்குதோ அங்கதான் போவாங்க. அம்பத்தூரை பத்தி எனக்கு தெரியாது, கடையை பத்தி. டி நகருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, டி நகர்ல போய் எந்த கடைக்கு நீங்க போவீங்க? நிறைய எல்லாம் மோது இடிச்சுட்டு முட்டிட்டு போவான். ஏன்னா அங்க போய் தான் என்ன பண்ணுவோம், நம்ம வாங்கணும்னு என்ன பண்ணுவோம், ஆசைப்படுவோம். ஏன்னா அங்கதான் விலை குறைச்சு, சத்தியமா பக்கத்துல உள்ள கடை அதோட விலை கம்மியா கொடுக்கலாம். ஆனா நம்ம போக மாட்டோம். அங்க என்ன இல்ல, கூட்டம் இல்ல. ஐயா, தாழ்மையான வேண்டுகோள், ஆவிக்குரிய வாழ்க்கையில இறைவனை பின்பற்றுகிற வழியிலே, உலகத்திலே வழியிலே மனிதர்கள் திரளாய் போய் கொண்டிருக்கிற கூட்டம் எங்க போயிட்டு இருக்கு சார்? Going towards hell என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதனுடைய முடிவு அழிவு என்று வேதம் சொல்லுகிறது. எந்த வழியில நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? இடுக்கமான வழியிலே நாம் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் I am the way-ங்கிறார். ஆண்டவரே. சரி, நான்காவதாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய, தேவனை சந்தித்த மனிதனிடத்தில் காணப்பட வேண்டிய நான்காவதான ஒரு மாற்றம். இதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் படிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. எதுல நீங்க மாற்றம் வேணுங்க? தெரிந்தெடுத்தலிலே ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். பிரையாரிட்டி, நம்முடைய வாழ்க்கையில எதுங்க பிரையாரிட்டிக்கு முன்னுரிமை? எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள்? ஆண்டவரை நான் சந்திச்சுட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில எது முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கும்படியாக நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மேல அந்த வசனத்துல நீங்க படிச்சீங்க, 30ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்பது, எண்ணத்தை கொடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அதெல்லாம் சொன்னா நீ இயேசுநாதரை ஏத்துக்கிட்டா முதல்ல உங்ககிட்ட போக வேண்டிய, வெளியே போக வேண்டிய காரியம் பயம் போயிடணும், கவலை என்ன பண்ணணும், போயிடணும். கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படக்கூடாது? 32ஆம் வசனத்துல சொல்றாரு, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறவர்கள். நம்ம எல்லாம் அஞ்ஞானிகளா? இந்த உட்கார்ந்து இருக்கவங்க யாராவது அஞ்ஞானிகள் இருக்கீங்களா? அஞ்ஞானிகள்னா யாருங்க? யாருங்க அஞ்ஞானிகள்? இயேசுநாதரை அறியாதவர்கள். இயேசுநாதரை அறியாதவர்கள் தான் எதை பத்தி கவலைப்படுவாங்களா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்களா? ஏன்? அடுத்த வசனத்துல அதிலேயே சொல்றாரு ஆண்டவரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா. சார், நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றேன், நான் பல ஜனம் ஜெபம் பண்றப்போ எனக்கு அதை தாரேன் எதை தாரேன்னு நான் ஜெபம் பண்றதே கிடையாது. உலகத்துக்காக நீங்க ஜெபிங்க, அருமையான சகோதரர் நடத்தின மாதிரி மக்களுக்காக ஜெபிங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்காக ஜெபிங்க, எல்லாத்துக்கும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க காரியம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உன்னுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். சார், நம்முடைய தலை இது, அந்த தலைக்கு எது நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ற காரியம் என்ன, நம்ம இங்க பெற்றோர்கள்லாம் இருக்கீங்க, உங்க புள்ள கேட்டாதான் எல்லாம் நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா என்ன? நிறைய கேக்குது, அது வேற விஷயம். ஆனா அந்தந்த வயசுக்கு அது என்ன தேவைன்னு நம்ம வாங்கி கொடுக்குறோமா இல்லையா சார்? கேட்டாதான் வாங்கி கொடுக்குதா? அந்த மத்தவங்கள்ட்ட அந்த ஆண்டவரை பத்தி சொல்றப்போ ஒரு காரியத்தை சொல்லுவேன், கடவுளை தேடி ஏன்பா அப்படி கஷ்டப்படுறீங்க? கடவுளை தேடுறதுக்கு அவர் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, நெருப்புல நடந்து வந்தானா நான் உன் வேண்டுதலை கேட்பேன் அப்படின்னு எங்க அப்பாவாது சொல்லுவாரா பிள்ளைகிட்ட? அழகு குத்திக்கிட்டு உடலை கிழிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்தாதான் உனக்கு உதவி செய்வேன், உன் வேண்டுதலை கேட்பேன் அப்படின்னு சொல்லி எந்த அப்பாவாது சொல்லுவாரா? ஊக்கெல்லாம் முதுகுல மாட்டி தொங்கிக்கிட்டு வேண்டுதலை கேட்டாதான் உனக்கு தருவேன்னு எந்த அப்பாவாது சொல்லுவாரா? அதான் அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருக்கு சொல்லுவாரு, அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க, 9ஆம் வசனத்துல, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பீங்களா? எந்த பிள்ளைக்காது அப்பா கேக்குது, பசிக்குதுப்பா, அப்பா அப்பா வாங்கி கொடுப்பா, டேய் காசு இல்ல கல்ல சாப்பிடுறான்னு எந்த அப்பா நான் சொல்லுவானா? அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு, மீனை கேட்டால் அவனுக்கு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா சார்?
அடுத்த வசனத்துல சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள். யாரெல்லாம் பொல்லாதவங்க? பொல்லாதவங்க கை தூக்க பாப்பா. கை தூக்க மாட்டீங்க, நீங்க எல்லாம் நல்லவங்களா? நான் பொல்லாதவன், நம்பர் 1 பொல்லாதவன். பைபிள் தெளிவா சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை தான் கொடுப்பார். அதை மாத்திரம் நீங்க மறந்துடக்கூடாது. எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரு. நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ஏங்க நீங்க கவலைப்படுறீங்க? priority for Jesus. first priority. ஒருவேளை இன்னைக்கு ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஊழியத்துக்கு தான் நீங்க முதல்ல போகணும். குடும்பத்துல ஒரு வேலை இருக்க, நீங்க பண்ண முடியாது சார், இறைவனுடைய பணிதான் முக்கியமானது என்பது மறந்து போக கூடாது. அது எதா இருந்தாலும், எதுல இருந்தாலும் சரி, அது ஊழியமா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம். எனக்கு இந்த வேலைக்கு போறதா, அந்த வேலைக்கு போறதா, இந்த வேலையில போனா ஊழியம் நல்லா செய்யலாம், அந்த வேலைக்கு போனா பணம் நிறைய கிடைக்கும். எந்த வேலையை நீங்க சூஸ் பண்றீங்க? நீங்க தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த வேலைக்கு போனா நிறைய சம்பளம் கொடுப்பாங்க, ஆனா ஊழியம் செய்ய சத்தியமா அந்த வேலையை நானே விட்டு வந்த தலைவர்களை தான் ஆசீர்வாத இளைஞரை கொண்டிருக்கிறேன். சாய்ஸ். எதை நீங்க தீர்மானம் எடுக்கிறீர்கள் என்பது முக்கியமான. எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்குறீங்க? ஒரு ட்ரெஸ் வாங்குறோங்க, அதுல கூட பிரையாரிட்டி நீங்க கரெக்டா கொடுக்கணும். எப்படி ட்ரெஸ் போடுறது? இந்த ட்ரெஸ் நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர்ல ஒரு போராட்டம். என்ன போராட்டம் அப்படின்னா, சொல்ல முடியுமா யாராவது இளைஞர்கள்? ட்ரெஸ் ரிலேட்டடா ஒரு மெசேஜ் வந்துச்சு. இப்போ நியூஸ்ல, இப்ப பேப்பர் எல்லாம் வந்துச்சு. தயவுசெய்து இங்க நியூஸ் பாக்குறவங்க கை தூங்க. ரொம்ப துக்கமான ஒரு காரியம். தயவு செய்து நீங்க என்ன பண்றீங்க? நீங்க நியூஸ் பாக்குறீங்க, ஏதாவது ஒரு நேரத்துல என்னதை கேட்கணும், நீங்க பார்க்கணும். செய்தியை பார்க்க வேண்டும். செய்தித்தாளை வாங்கி படிக்க முடியல, அதை வச்சிருக்கிறீங்களே எல்லாத்தையும் கையிலேயே, அதுல எல்லா செய்தித்தாளும் வருது. எல்லா தாளும் வரும், நல்ல தாளும் வரும், கெட்ட தாளும் வரும். நீங்க நல்ல தாள்லாம் என்ன பண்ணணும்? பார்க்கணும், நாட்டுல என்ன நடக்குதுன்னு. ஒரு போராட்டம் நடத்துறாங்க. என்னடான்னா, கிழிஞ்ச பேண்ட் ஜீன்ஸ பத்தி யாரோ குறை சொல்லிட்டானா, அதனால கிழிஞ்ச ஜீன்ஸ பேண்ட போட்டுக்கிட்டு ஒரு போராட்டம் என்ன பண்றாங்க. சார், நீங்க நானும் கிழிஞ்ச ஜீன்ஸ போட முடியாதுங்க சார். இந்த போராட்டத்துல நான் சொல்றேன், எந்த ட்ரெஸ் போடணும் எல்லாத்துலயும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய நம்ம கையில இருக்கு. எந்த படிப்பை படிக்கிறது, அது கூட இறைவனுக்கு என்ன. யாருங்க கல்யாணம் பண்றது? ஓ, இவ்வளவு கல்யாணம் பண்ணா 100 பவுன் கிடைக்குங்க. கிடைக்கும். வாழ்க்கை கூட செத்துட்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் 100 பவுனை வச்சு யாரை திருமணம் செய்வது? எல்லாத்திலையும் நீங்க யோசித்து பார்க்க வேண்டும் என்பதை மறந்துக்கூடாது. நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க ஏன் நிறைய பேர் கவலைப்படுறோம்? நம்ம எவ்வளவு கவலை முடிஞ்சு போச்சு, டைம் பேசிட்டே இருக்கிறாரு, எப்போ நிப்பாட்டுவாரு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? கவலைப்படுறோம் தானே? வேதம் என்ன சொல்லுது? கவலைப்படக்கூடாதான். ஏன் கவலைப்படக்கூடாது? 34 மத்தேயு 6:34 சொல்றாரு, ஆகையாக நாளைக்காக என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு. சார், இளைஞர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், tomorrow is not ours. நாளை நம்முடையது அல்ல என்பதை நீங்கள் ஆணித்தனமாக உங்க பைபிள்ல குறிச்சு வச்சுக்கீங்க. tomorrow is not ours. ஏன் கவலைப்படுற? நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு நம்ம கையில இல்லையே. இன்னைக்கு தூங்குன நாளைக்கு எந்திரிக்கிறது என்ன கேரண்டி இருக்குதா? எந்த வயசுக்காரன் செத்துட்டு இருக்கான்? எல்லா வயசுக்காரனும் செத்துட்டு இருக்கான். இன்னைக்கு வயசானவங்க தான் ஒரு காலத்துல செத்துட்டு இருக்காங்க. நோ சார், எல்லா வயசுக்காரனும் செத்துட்டு இருக்காங்க. why you are worrying yourself? அதனால சொல்ற, நாளைய தினத்தை பத்தி என்ன பட்டோம்? கவலைப்பட. இன்னைக்கு ஏன்பா அதை பத்தி கவலைப்படுற? நீ சந்தோஷமா இருப்பா. சந்தோஷமா இருக்கிறத வச்சு சந்தோஷமா சாப்பிடு, சந்தோஷமா இரு. 4 பேருக்கு சந்தோஷமா இயேசுநாதரை பத்தி சொல்லுங்க சார். Don't worry about tomorrow. நான் சொல்ற ஒரு காரியம், யாராவது அந்த பாரத்தோடு கூட இங்கே வந்திருப்பீர்களா? வேத வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே நான் உங்களுக்கு. இப்போ நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது உங்களுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாம் இங்கே சர்ச்சில் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயா நீங்க வெளியே போகணும். கவலையே விடக்கூடாது. எதை பத்தியும் தலை இருக்காரு நம்மளை பார்த்துக் கொள்வதற்கு. ஹல்லேலூயா. ஆனா அந்த உண்மையா அந்த தலை சொல்றதை கேட்டாதான் தலை நம்ம கூட இருப்பாரு. அதை நீங்க மறந்துட கூடாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வழியிலே நாம் கடந்து போக வேண்டும். அகலமான வழியில போயிட்டு இருக்கு, தலை பறக்குது. தலையே அந்த வழியில இருக்க மாட்டாரு. அப்புறம் எப்படி சொல்லுவாரு? நீங்க கேட்கறது ஒரு நாளைய பத்தி கவலைப்படக்கூடாது. 5வது கடைசியாக
நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், கேட்பதில் கூட ஒரு மாற்றம் வேணுங்க. எதுல ஒரு மாற்றம் வேணும்? என்னத்தை கேட்கறது? ஊர்ல பேசுற அக்க போரெல்லாம் கேட்க கூடாது. உருப்படியான காரியத்தை மாத்திரம் தான் கேட்கணும். நான் கேட்கிற காரியத்தை ஒரு காரியம் சொல்ல வரும். நரகத்திலேருந்து ஒரு சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? ஏன் நம்ம இஷ்டம் போக்குவரத்து நம்ம போயிட்டு இருக்கிறோம்? நரகத்தினுடைய சத்தத்தை நம்ம யாரும் என்ன பண்ணல, கேட்கல. முன்னாடி காலத்துல ஒரு காரியம் சொன்னாங்க, யாரோ ஏதோ ஒரு கண்ட்ரில வந்து ஏதோ ட்ரில் பண்ணாங்களாம். நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப டீப்பா ட்ரில் பண்றப்போ அவங்களுக்கு திடீர்னு வந்து பயங்கரமான மக்களுடைய அழுகையினுடைய கூக்குரல் சத்தம் என்ன பண்ணிச்சான், கேட்டுச்சா? நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி கேட்ட மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் சத்தம் கேட்டா பார்த்தா அது உள்ள போய் நம்ம அனுப்பி விட்டாதான் நம்ம ஒழுங்கா வாழ்க்கையில வாழ்வோம்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? சத்தம் நரகத்திலிருந்து ஒரு கூக்குரல் வேத புத்தகத்துல வந்து வருது. எங்க இருக்குன்னு சொல்ல போவோம். எந்த சம்பவத்துல இருக்க சத்தத்தை கேட்கிறோம் சொல்ல முடியுமா? லூக்கா 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நரகத்திலிருந்து ஒரு கூக்குரல் வருகிறது. என்னங்க அந்த கூக்குரல்? லூக்கா 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்க. சார், ஏற்கனவே நீங்களும் நானும் ஒழுங்கா வாழ்க்கையில வாழாததுனால, நம்மளை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நம்ம கூட இருந்து நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லாதனால ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்தில் இருந்து இதே கூக்குரல தான் போட்டு இருப்பாங்க என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. பக்கத்து வீட்டுல நம்ம கூட இருக்கிறவருக்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சும் நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லல, அவர் ஒருவேளை மறிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த கூக்குரல் கேட்கும் பக்கத்து வீட்டுல. ஆனா அந்த ஒரு ஐயாட ஒரு ரிக்வஸ்ட் வந்து ஒரு படம் இருக்குது, நீங்க போட்டு பார்க்கணும். நீங்க பாத்திருக்கீங்கன்னு தெரியல. A letter from the hell, நரகத்தில் இருந்து ஒரு கடிதம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. கிறிஸ்தவங்க எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். உங்க கூக்குரல் கத்துறா, ஆண்டவரே என்னுடைய சகோதரர்லாம் அங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, அவங்களும் எங்க வந்துடக்கூடாது, நான் இருக்கிற நரகத்திற்கு அவர்கள் வந்துவிட கூடாது அப்படின்னு சொல்லி நரகத்துல இருக்கிறவன் கூப்பிடுறான். அந்த சத்தம் உங்க காதுல கேக்குதா? நியூஸ் கேளுங்க, கேட்கும். செய்தியை பாருங்க, செய்தித்தாளை பாருங்க, அந்த சத்தம் கேட்கும். மக்கள் படுகிற வேதனை, மக்கள் அழிந்து கொண்டிருக்கிற மக்களை கூக்குரல், பொள்ளாச்சியில சில வாலிப பிள்ளைகள் போட்ட சத்தம் உங்க காதுல இன்னைக்கு கேக்குதா? எனக்கு அந்த அப்படியே இதயமே அதிர்ந்துச்சுங்க. அந்த சத்தம் இன்னைக்கு அப்படியே நடுக்க வரும் வாழ்க்கையில. அந்த சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில கேட்ட பிறகும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இஷ்டம் போன போக்கில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் இயேசுக்கு அறிவிக்கிறவர்களாக நீங்கள் தீவிரமாய் மாற்றப்படவில்லை இல்லை என்று சொன்னார். கணக்கு கொடுக்கின்ற ஒரு நாட்கள் விரைவில் வருகிறது என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. எந்த சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? உல்லாசமா பாட்டு போட்டு ஆடுற சத்தமா, இல்ல நரகத்தில் இருந்து வருகிற சத்தமா, அல்லது இறைவனிடத்திலிருந்து வருகிற சத்தமா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல இறைவனிடத்தில் ஒரு சத்தம் வருகிறது. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கலாய்க்கிறார் உலகத்திலே நடைபெறுகிற காரியங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை. சார், அந்த சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில கேக்குதா? இப்படி வாலிப பிள்ளைங்களாம் தறிகிட்டு போய் பொள்ளாச்சி மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே, அன்னைக்கு இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே, அழிந்து கொண்டிருக்கிறார்களே, போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை வெடிப்பிப்பது யார் என்று சொல்லி இறைவனுடைய அங்கலாய்ப்பின் சத்தம் உங்களுடைய காதில கேக்குதா? யாரை நான் அனுப்புவேன், யார் அவரிடத்துல போய் சொல்லுவா? உள்ள இருக்குது, வேட்டு வேலை இருக்குது. சார், எல்லாருக்கும் தான் வேலை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இருக்கின்ற பிரதான வேலை, நீங்கள் எந்த தெய்வத்தை அறிந்து கொண்டீரோ அதை மற்றவர்களுக்கு சொல்லுவதுதான் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. என்ன வேலை வேணாலும் இருக்கலாம். முழு நேரமாய் பிரதர் கூட மிஷனரியா பாஸ்டரா இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த வேலை நினைக்காதீங்க சார். வேணா முழு நேரமா சொல்ல முடியும். ஆனா நம்ம வாழ்க்கையில வந்து என்ன வேலை நீங்க சொன்னாலும் பக்கத்துல இருக்கிறவனுக்கு எப்போ ஆண்டவரை பத்தி சொல்ல முடியும்னு வாய்ப்பை என்ன பண்ணிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும். வித்தியாசமா ஒரு கதை சொல்லுவாங்க. திருடனை வந்து
புழல் ஜெயில போட்டு அடைச்சி வச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு விட்டாலும் திருப்பி என்னதான் பண்றான், வந்து என்னதான் செய்யறாங்க, திருப்பி திருப்பி என்னதான் போறான். அதே மாதிரி கிறிஸ்தவன் வந்து என்ன இருந்தாலும் திருடனா இருக்கணும். கிறிஸ்தவன் அர்த்தம் பொருளை திருடுறவன் இல்ல, அடுத்தவன் இருதயத்தை திருடி ஆண்டவர்கிட்ட கொண்டு வர திருடனா இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கேட்பதிலே ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பரலோகத்திலிருந்து ஒரு கூக்குரல், நரகத்திலிருந்து ஒரு கூக்குரல். மனித சத்தத்தை நீங்க டிவியில பார்க்க முடியும், நிறைய காரியத்துல நீங்க மனிதனுடைய சத்தத்தை கேட்க முடியும். சரிங்க சார், என்ன காரியத்தை நான் சொன்னேன் விரைவா சொல்லுங்க பார்க்கலாம். இறைவனை சந்தித்த மனிதனிடத்தில் காணப்பட வேண்டிய 5 காரியங்கள் என்ன? முதல்ல என்ன இருக்கணும்? மனமாற்றம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக தலைமை தளம் மாற்றப்படணும், சேஞ்ச் ஆஃப் மாஸ்டர், எஜமானிலே ஒரு மாற்றம் வேண்டும். மூன்றாவதாக வழியில மாற்ற வேண்டும். எந்த வழியில போயிட்டு இருக்கீங்க? செக் அப் யுவர் செல்ஃப். எந்த வழியில நான் போயிட்டு, நல்லா கவனிச்சுங்க. கிறிஸ்தவனுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க போகிற வழி தவறான வழி. எனக்கு பிரச்சனையே இல்லை சார் வாழ்க்கையில, சார் யூ ஆர் நாட் கோயிங் இன் த ரைட் வே என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நான்காவதாக தெரிந்தெடுத்தல பிரையாரிட்டி. எதை நம்ம வாழ்க்கையில முன்னுரிமை கொடுக்கிறோம்? 2 வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில. இன்னைக்கு ஊழியத்துக்கு போக முடியுங்க, ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு வாங்க பீச்சுக்கு போலாம் ஜாலியா. எதுக்கு நம்ம போறோம்? சாய்ஸ், பிரையாரிட்டி. எதுக்கு தீர்மானம் எடுக்கிறீர்கள்? 5வதாக கடைசியாக நான் பார்த்த ஒரு காரியம், கேட்பதிலே ஒரு மாற்றம். இதுக்கு மேல ஒரு நபரை நான் சுட்டி காட்டி நாம் ஜெபத்துக்குள்ள கடந்து போகும். சரி, இன்னைக்கு ஆண்டவரை நீங்க சந்திச்சா இந்த மாற்றம்லாம் வரும்ன்ற வேதத்துல 2 நபர்கள் சந்தித்தாங்க. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, அதிகமா பேசுறதுக்கு நேரம். முதல் மனிதன் பேதுரு. பேதுரு யார சந்தித்தாரு? ஆண்டவர் எங்க சந்திச்சாருங்க? எங்க சந்தித்தாரு? கடற்கரையில சந்திக்கிறாரு. ஆண்டவரை சந்திச்சாரா? எந்த சூழ்நிலையில சந்திச்சாரு? ராத்திரி முழுக்க மீன் பிடிச்சாரு, ஒரு மீன் கூட அவருக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. அது நீங்க வீட்டுல போய் படிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஒரு மீன் கூட கிடைக்கல. ரொம்ப துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வலைய அலசிட்டு இருக்காரு. அப்ப ஆண்டவர் வராரு, பேசுறாரு, சொல்றாரு ஆழத்துல போய் வலைய. அவன் சொல்றான், ஆண்டவரே நீ கார்பெண்டர் சார். நீ அவன் சொல்றேன், நான் கற்பனையா சொல்றேன். நீ ஒரு கார்பெண்டரு, ஒரு மரம் வேலை செய்யறதுனா உனக்கு தெரியும், ஜன்னல் வேலை செய்யறது தெரியும், மீன் பிடிக்கிறதுல சின்ன பிள்ளையில இருந்து எங்க அப்பாவோட போன ஆளு. மீன் எப்பதான் கிடைக்கும்? ராத்திரியில தான் சார் கிடைக்கும். இப்போ போய் வலைய போட சொல்றீங்களே, நாம என்ன பண்ணல, கேட்கல. நம்ம அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. அதனாலதான் அதை சொல்றேன். ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்றோம் பல நேரத்துல. ஆண்டவர் இதை செய்யணும், இல்ல ஆண்டவர் இப்ப செய்யறதுக்கு நேரம் இல்ல. அங்க சொல்றாரு, அவன் சொல்றான், உம்முடைய வார்த்தையின்படியே என்னாச்சு? பயங்கரமான மீன். எத்தனை போட்டுங்க? அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. 2 போட்டு எங்க இருந்து 2வது போட்டு வந்து, ஒரு போட்டு தான் ஆண்டவர் சொன்னாரு பேருக்கிட்ட. இந்த 2வது போட்டுக்காரன் எங்க வந்தான்? எல்லாம் படிக்கணும், பைபிள் நிறைய படிங்க, உள்ள போய் படிச்சு பாருங்க. 2 போட்டு ஃபுல்லுங்க. நீங்கள் நான் என்ன பண்ணிருப்போம்? ஆஹா, இது எப்படி போய் வித்து காசை சம்பாதிப்போம். பேதுரு அப்படிதான் கணக்கு போட்டானா? இல்ல, அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், நான் பாவியான மனுஷன், என்கிட்ட போகணும். அப்புறம் சொல்றாரு ஆண்டவரு, ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். என்னை பின்பற்றுவா, நான் உடனே யாரா மாத்துறேன்? பைபிள் சொல்லுது, அவர்கள் எல்லாத்தையும் 2 படகையும் மீனையும் விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. யாரு பின்னாடி? சரி, உங்க எனக்கு கிஃப்ட் எதுவும் இல்லை, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன், பதில் சொன்னீங்கன்னா சாலமன் பதில் அப்புறமே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அனுப்புறேன். ஏன் அவன் போனாங்க? அவன் ராத்திரிக்குள்ள எதை பிடிக்க ட்ரை பண்ணா? மீன் கிடைக்கல, அப்படிதானே? இப்போ எவ்வளவு மீன் கிடைச்சிச்சு? 2 போட்டு நிறைய மீன் கிடைச்சிச்சுங்க. ஒருத்தர் சொல்றாரு, இப்பதான் பார்த்தான் அந்த மனுஷனையே. இப்போ சொல்றாரு, ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ. என்ன பின்பற்றுறேன்? எப்படிங்க மீன் விட்டுட்டு போனாரு? சொல்லுங்க தம்பி, இளைஞருக்கு சொல்லுங்க. பாப்பா என்ன சொல்லுங்க, எப்படி போனாருங்க விட்டுட்டு? நீங்கள் நானா போய் ஆண்டவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிடுறேன், பாதி வழியில இந்த மீன்ல என்ன பண்ணுறேன் வித்துன்னு சொல்லிருப்போமா, சொல்லிக்க மாட்டோமா? என்ன பாப்பா, சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம்ல. ஏன் விட்டுட்டு போனாங்க? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? பெரியவங்க சொல்லக்கூடாது, ஊழியக்காரர் சொல்லக்கூடாது. ஏன் விட்டுட்டு போனா? விசுவாசம். என்ன விசுவாசம்? சரி, விசுவாசம். என்ன விசுவாசம்?
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதெல்லாம் ரைட், சந்தோஷம். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரு. என்ன வயசுல இருக்கு உனக்கு? 16. பாருங்க, இதுதான் ஆன்சர். என்னது? இந்த 2 படகு மீன் வச்சுக்கிட்டு இந்த 2 படகு மீன் கொடுத்தவரை விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த படகு காலி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்காது? படகை விட்டுருப்பா, மீனை விட்டுருப்பா. மீன் அவருக்கு எப்ப வேணாலும் கொடுக்குறவர் கூட இருந்தா எப்ப வேணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் சார்? அதுதான் இன்னைக்கு மேட்ரு. இன்னைக்கு நம்ம என்ன நம்ம பண்றோம்? பல நேரத்துல ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு கொடுத்தாரு, கொப்புன்னு அதை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் விட்டுறோம். ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம்? விட்டுறோம். பல நேரத்துல அப்படிதான் பண்றோம். பேதுரு அந்த தேவனை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட காரியம் என்னாச்சு சார்? மீன் பிடிக்கிறவன் ஏபிசிடி தெரியாதவன் சார், மனுஷனை பிடிக்கிறவன் மாத்துறாரு. ஆயிரக்கணக்கான மனிதர்களை இறைவனுக்காக ஆதாயம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் யார மாத்தினார் ஆண்டவர்? பேதுரு. அவன் யாரவன்? மீன் பிடிக்கிறவன். ஒருவேளை நீங்க படிச்சவங்களா உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஏதோ படிச்சிருக்கேன், பிஇ படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுநாதர்கிட்ட வந்தாரு. அந்த மனுஷனுடைய பேரு யாரு? பவுல். சவுல்னு சொல்றாங்க இல்லையா? பாருங்க, அது நீங்க வீட்டுல போய் படிங்க. எஜுகேட்டட் பால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 லிருந்து 20 வரைக்கும் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அங்கே இறைவனோட வாழ்க்கையில குறுக்கிடுற பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்க? தலைகீழா மாறுச்சுங்க. சீஷர்களை கொன்று குவிப்பதற்கு குவித்தவன் கொல்றதுக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவை நடுவானிலே மத்தியான வேளையில சந்திக்கிற பொழுது அவனோட வாழ்க்கை தலைகீழாக மாறினது. என்ன மாறுச்சு? சீஷனை கொல்றவன் சீஷனாய் மாற்றப்படுகிறான். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் நாம் காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்றுப்போம். எழுந்து நின்று விடுதலையோடு கூட ஒரு 2 நிமிடங்களும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு வேளை. ஒருவேளை இந்த நாளிலே தேவன் எதிர்பாராத விதமா தான் என்னை இங்கே கொண்டு வந்தாரு. ஒருவேளை நேற்று போன வாரத்துல நாங்க மீட் பண்ணல அப்படின்னு சொன்னா நான் வந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவன் ஒரு செய்தியோடு கூட இந்த நாளிலே என்னை இங்கே கொண்டு வந்தார் என்று நான் சொல்ல முடியும். பல செய்திகளை குறித்து நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு அருச்சுவடுகளான ஒரு செய்தி தான் உங்க இடத்துல கொடுத்திருக்கிறேன். Do we have an encounter with Jesus? நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை சந்தித்திருக்கிறோமா? எந்த வயசு, எத்தனை வயசு வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இயேசுவை சந்தித்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் வாய்களை திறந்து நான் எல்லாருமே வாய்களை திறந்து நீங்க அனுபவம் இருந்துச்சோ இல்லையோ, நீங்கள் வாய்களை திறந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில உம்மை சந்திக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும். இப்ப எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில உம்மை சந்திக்கிற பொழுது ஆண்டவரே, என் வாழ்க்கையில முழுவதுமாய் மனமாற்றம் ஏற்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு 50-50 இல்ல ஆண்டவரே, 50% உமக்கு, 50% என்னுடைய காதலிக்கு அல்ல, என்னுடைய காதலனுக்கு அல்ல, 100% ஆண்டவரே உமக்கு என்னுடைய மனதை நான் வாழ்க்கையை நான் விட்டுக் கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். முழுவதுமாய் நீர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழுவதுமாய் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே வேறு முழுவதுமாய் மாற்றப்பட வேண்டுமே ஆண்டவரே. கர்த்தாவே, செடியாகி உண்மையிலே நாங்கள் ஒட்டப்பட உதவி செய்யுங்க. எங்களுடைய கொடி ஆண்டவரே ஒருவேளை வேற ஒரு செடியில இருக்குன்னா அதை வெட்டி ஆண்டவரே உங்களுடைய செடியோடு கூட நீர் ஒட்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எஜமானிலே ஒரு மாற்றத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுடைய தலை யாரு ஆண்டவரே? நீர் எங்களுக்கு தலையா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேறு ஒரு தலை இருப்போம்னா ஆண்டவரே அதை நாங்கள் மாற்றி விட உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த வழியில நாங்க போயிட்டு இருக்கிறோம்? அகலமான வழியில, பிரச்சனை இல்லாத வழியில நாம் போய் கொண்டிருக்கிறோமா ஆண்டவரே? என்னை திருப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய வழிக்கு நேராக என்னை திருப்புங்க. குறுகலான வழியை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க. இடுக்கமான வழியிலே உம்மை பின்பற்றி வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. தெரிந்தெடுத்தலிலே எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில உள்ள பிரையாரிட்டிக்கு எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறேன்? உங்களுக்கு அடுத்த காரியம் இருக்கா? உலகத்திற்கா ஆண்டவரே? உங்களுக்கு அடுத்த காரியத்திற்கா? என் நண்பர்களுக்கா? உங்களுக்கு அடுத்த காரியத்திற்கா? என்னுடைய பெற்றோர்களுக்கா? ஆண்டவரே, உமக்கு முன்னுரிமை கொடுக்கும்படியாக கர்த்தருக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த சத்தத்தை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம்? உலகத்திலே மக்கள் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை கேட்கிறோமா?
நரகத்திலே அழிந்து கொண்டிருக்கின்ற வேதனையோடு கூக்குரலிடுகின்ற ஆண்டவரே, ஐஸ்வர்யவானை போன்ற மக்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாக எங்கள் காதுகளை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய காதுகளை திறக்க ஆண்டவரே, நரகத்தினுடைய கூக்குரலை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டுமே. பரலோக ராஜ்யத்தினுடைய கூக்குரலை, உங்களுடைய கூக்குரலை நாங்கள் கேட்கும்படியாக யாரை நான் அனுப்புவேன், ஆண்டவரே யார் எனது காரியமாய் போவார் என்று அங்கலாய்க்கிறவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக ஆண்டவரே, அனுதினமும் உமக்காக ஓடும்படியாக, சாட்சியாய் நாங்கள் வாழும்படியாக, மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த நிமிடத்திலிருந்து நாங்கள் வாழும்படியாக உதவி செய்யும். எங்களை பார்க்கிறவர்கள் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை அவர்கள் காண வேண்டும் ஆண்டவரே. என்ன வாழ்க்கை, ஏன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் என்று அவர்கள் கேட்டு ஜீவனுள்ள தேவனாகிய உண்மை அறிந்து கொள்ள வேண்டுமே. பேதுருவை மாற்றின தெய்வமே, படிப்பறிவில்லாத பேதுவை ஆயிரக்கணக்கான மக்களை அம்மத்தாக ஆதாயப்படுத்துகிறவராக மாற்றின தெய்வமே, எனக்கு படிப்பறிவில்லை, எனக்கு படிக்க தெரியாது, நீங்க கர்த்தாவே எடுத்துக் கொண்டிருக்கிற மக்களை பேதுருவை போல மாற்றும். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்துக் கொண்டிருக்கிறேன், நான் படித்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி நினைக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பவுலை போல வாழ்க்கையை நீ மாற்றுக, குறிக்கிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல செய்திகளை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே நாங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அதை கேட்டு அப்படியே நாங்கள் விட்டு விடுகிறோமே. உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியுமாறு உதவி செய்யுங்க. ஒருவேளை இன்னொரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. முழுவதுமாய் உண்மை பின்பற்றி வர எனக்கு உதவி செய்யும். இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் உண்மை பின்பற்றி வர உதவி செய்யுங்க. உண்மை பின்பற்றி வருகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாத பாதுகாக்கிற தெய்வமே, காப்பாற்றுகிற தெய்வமே, எங்களை போஷிக்கிற தெய்வமே, ஒவ்வொருவரையும் கருத்துல விட்டு கொடுக்கும். அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Tomorrow is not ours என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும்படியாக உதவி செய்யும். நீர் அவர்கள் கூட இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில தேவைகள் எல்லாம் வேண்டியவைகள் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். நாங்கள் கவலைப்படாதபடி, பயப்படாதபடி, சமாதானத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வாழும்படியாக நாங்கள் பெற்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மற்றவர்களுக்கு கடத்துகிறவர்களாக நாங்கள் வாழ்க்கையில வாழ எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தி. ஒருவேளை சுவீனத்தோடு விடவிடத்தோடு யாராவது இருப்பார்களே, ஆனால் ஆண்டவரே உடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று சொல்கிறேன். குணப்படுத்தி அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வைராக்கியமாய் வாழும்படியாக உதவி செய்யும். அநேக மக்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்களே, அழிவின் பாதையிலிருந்து அவர்களை திருப்ப எங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு விசை கூட அர்ப்பணம் செய்கிறோம். ரீடெடிகேட் ourselves, மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் செயல்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயர துனியாம் இதை யார் என்று கேட்பாரோ. என் துயர துனியாம் இதை யார் என்று கேட்பாரோ. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்று வந்தேன்.
சென்றார். இதுவே அனுகிரக காலம். தேவன் இன்றைக்கு நம்ம மேல கிருபையா இறங்கி தேவன் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மாற்றம், ஒரு மாற்றப்பட்ட இருதயம், ஒரு மாற்றப்பட்ட தலைமைத்துவம், தலை நமக்கு அவசியம். ஒரு மாற்றப்பட்ட வழி, ஒரு மாற்றப்பட்ட தெரிந்தெடுப்பு, ஒரு மாற்றப்பட்ட நாம் கேட்கிற சத்தத்தை குறித்து இந்த நாளிலே நாம் கேட்டோம். ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கலாமா? அந்த வண்ணமாய் நாம் போவோம் என்று சொன்னால் இந்த நாள் எல்லாது வீணாய் போய்விடும். விதைத்த வார்த்தைகளை சத்துரு வழியிலே விதைக்கப்பட்ட வார்த்தைகளைப் போல ஆகாயத்து பறவைகள் அதை எடுத்துவிடும். ஒருவேளை நாம் கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளவில்லை என்று சொன்னால் சீக்கிரமாய் நாம் அந்த வார்த்தைகளை நாம் மறந்து போவோம். ஒருவேளை உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அந்த சிற்றின்பங்கள், உலக கவலைகள் அந்த வார்த்தையை நெருக்கி போடும். நல்ல இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு நம்மை அதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஒன்று 30, 60, 100 அது பலன். இந்த கால வேலை நம்மை அர்ப்பணிக்கலாம். எல்லாரும் நாம் செவ நிலவில் இருப்போம். கடைசியாய் நம்மத்துல வந்திருக்கிறதான மூத்த மிஸ்டரி ஊழியர் கிறிஸ்துமஸ் டேவிட் நாம் வந்து அவங்க ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிப்பார்கள். இந்த உலகத்துல சபை இருக்கிறது ஒரே ஒரு நோக்கம், இயேசுவை அறியாதவர்களை நாம் ஆதாயம் செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். அண்ட சராசரங்களை படைத்த பரலோக தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலும் கர்த்தாவே உடைய சமூகத்திலே வந்து உண்மை ஆராதிக்கும்படியாக பாடல்கள் மூலமாக, எங்களுடைய சாட்சிகள் மூலமாக, எங்களுடைய காணிக்கைகள் மூலமாக, உடைய வசனத்தின் மூலமாக கர்த்தாவே உண்மை உயர்த்தும்படியாக, கர்த்தாவே உண்மை வாழ்த்தும்படியாக, உண்மை போற்றும்படியாக, உண்மை வணங்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே விசேஷமாக சகோதரர் மூலமாக, உடைய வசனத்தின் மூலமாக கர்த்தாவே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் ஜெப நேரத்திலே உலகத்திற்காக நாங்கள் ஜெபித்தோம். உலகத்திலே கர்த்தாவே ஐயா இருக்கிறதான கிட்டத்தட்ட 800 கோடி ஜனங்களிலே கர்த்தாவே பாதிக்கு மேல் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் உண்மையான மாற்றத்தோடு இருக்கிறார்களா என்று சொல்லி நாங்கள் யோசிப்போம் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஐயா எங்களுடைய இந்திய தேசத்திலே கிட்டத்தட்ட கர்த்தாவே 25% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கணக்கு சொல்கிறது ஆண்டவரே. அத்தனை கிறிஸ்தவர்களும் கர்த்தாவே உண்மையான ஒரு மாற்றமற்றவர்களாக இருப்பார்களா என்று சொல்லி நாங்கள் யோசிக்கும் பொழுது அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆண்டவரே. ஐயா உலகம் எங்கும் இருக்கிறது 800 கோடி கிறிஸ்தவர்களிலே கர்த்தாவே ஐயா 500 கோடிக்கு மேலாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கணக்கு சொல்கிறது. உண்மையாகவே அவர்கள் மாற்றம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் ஒரு நபரை ஆதாயப்படுத்துவார்கள் என்றால் முழு உலகமும் சந்திக்கப்படும் ஆண்டவரே. முழு உலகமும் உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட முடியும் ஆண்டவரே. எங்களுடைய இந்திய தேசத்திலே கர்த்தாவே ஐயா 138 கோடி ஜனங்களிலே கர்த்தாவே கிட்டத்தட்ட 25 கோடி ஜனங்கள் உண்மை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். இந்த 25 ஜனங்களும் கர்த்தாவே ரட்சிக்கப்பட்டவர்களாக, அபிஷேகம் பெற்றவர்களாக, கர்த்தாவே ஆத்ம பாரத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் ஒருவர் 5 ஜனங்களை அல்லது 8 ஜனங்களை ஆண்டவர்களாக நடத்துவார்கள் என்றால் எங்களுடைய இந்திய தேசம் சந்திக்கப்படுமே ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாரத்தினாலே கிறிஸ்தவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தை அவருடைய உள்ளங்களிலே ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஐசியுவான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல் செலவழித்தான் என்று சொல்லி ஒரு சரித்திரத்திலே வாசிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்டவன் கர்த்தாவே ஒரு சொட்டு தண்ணீருக்காக அங்கலாய்த்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த இடத்திற்கு வரக்கூடாதே என்று சொல்லி எழுதுகிறதான ஒரு நிலையை பார்த்து ஐயா எங்களை சுற்றிலும் எங்கள் பக்கத்து வீடுகளிலே நாங்கள் பிரயாணப்படுகிற இடங்களிலே இப்படிப்பட்ட சத்தத்தை நீங்கள் கேட்க முடிகிறதாண்டே. உணர்வுள்ள உண்மை நம்பின பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அழைக்கப்படுகிற அனுபவத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே
ஆத்மா ஆதாயராக மாறத்தக்கதாக கர்த்தரின் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மறுபடியும் எங்களுடைய கிறிஸ்தவ உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ணுவதிலும் உடுப்பதிலும் குடிப்பதிலும் கர்த்தாவே நேரங்களை கழித்து விடாதபடிக்கு கர்த்தாவே உமக்கென்று சொல்லி ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே நேரங்களை ஒதுக்கத்தக்கதாக, ஓடத்தக்கதாக, அழிந்து போகிறவர்களை தேடத்தக்கதாக அப்படிப்பட்ட பாரத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சமூகத்தை ஜெபிக்கிறோம். இந்த சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையினுடைய போதகர் எங்களுடைய அருமை சகோதரனுக்காக சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய இருதயத்தின் பாரத்தை ஊற்றி இந்த சபையை வளர்க்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு என்று சொன்னது போல இந்த சபையை உமக்கு சொல்லி அவர்கள் வளர்த்து விடத்தக்கதாக உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை அவர்களுக்கு ஊற்றி விடத்தக்கதாக கிருபை பாராட்டுவீராக. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுகிறது. செய்தியை சகோதரன் சொன்னது போல அநேக ஊழியர்கள் மிஷனரிகள் இங்கே இருந்து எழுமட்டும் ஆண்டவரே சபையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு மிஷனரி தன்னுடைய வாழ்க்கையை இந்த சபைக்காக அர்ப்பணித்திருக்கிறதுனாலே, ஐயா ஒரு குடும்பம் அர்ப்பணித்திருக்கிறதுனாலே இங்கிருந்து அநேக ஊழியர்கள் எழுமட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். எனக்கும் பாராட்டுவீராக. உங்களுடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாங்கள் அப்படிப்பட்ட ஆனந்தமான செய்திகளை கேட்கத்தக்கதாக நீர் இறக்கம் பாராட்டுவீராக. அநேக வாலிபர்கள் நங்கையர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலங்களை கர்த்தர் திட்டமிடுவீராக ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிமைக்காக வாழத்தக்கதாக, ஓடத்தக்கதாக, உழைக்கத்தக்கதாக, விசுவாசத்தை திடமாக நிற்கத்தக்கதாக கர்த்தர் நீர் அனுகிரகம் பண்ணுவீராக. கர்த்தாவே, இந்த அம்பத்தூரிலே கிட்டத்தட்ட 200 சபைகள் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுவோம். அப்படிப்பட்ட சபைகளுக்கு கர்த்தாவே இந்த ஒரு சபை மாதிரியாக இருக்கத்தக்கதாக, சேலஞ்ச் பெற்ற ஒரு சபையாக இருக்கத்தக்கதாக இந்த சபையை நீர் அபிஷேகிப்பீராக. புதிகன மகிமையிலாவற்றை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஸ்துதியோடு கூட ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மகிமையும் ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமாகி மகிமையும் ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மகிமையும் ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமாகி மகிமையும் ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.
பசியும் இல்லை. துன்பம் இல்லை, அங்கு தொல்லைகள் இல்லை. பஞ்சம் இல்லை, அங்கு பசியும் இல்லை. தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன். என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் நடக்கும் நீளமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். நான் நடக்கும் நீளமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். தூதர்கள் போல நானும் இருப்பேன், தூதர்கள் போல நானும் இருப்பேன். என் தூயவனின் கட்டளையை செய்து முடிப்பேன், என் தூயவனின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.